இந்த வீடியோ நான் பீஃப் பிரியாணி சாப்பிடுறது உங்களுக்கு காட்டுறதுக்காக இல்ல. இப்போ வின்டர் ஆர்க்குன்னு ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிக்குதுங்க இல்லையா, அது பத்தி பேசுறதுக்கு தான். இப்ப இருக்கிற இன்ஃபுளுசர் உங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன், நீங்க வின்டர் ஆர்க் பண்ணுங்க, சூப்பர், அது எதுவும் அப்செக்ஷன் இல்ல. ஆனா நீங்க எஜுகேட் பண்ணும் போது ஒரு சின்ன பசங்களுக்கு சொல்லுங்க, இது இவ்வளவு வயசுல இருக்கிறவங்க தான் பண்ணணும், இது கீழே இருக்கிறவங்க பண்ணாதீங்க. நீங்க வரீங்க இன்னும் 90 நாள் தான் ஆகுது, இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் 3 மாசம் தான் ஆகுது, 3 மாசத்துல விடக்கூடாது, அப்படி பண்ணும் இப்படி பண்ணுன்னு சொல்றீங்க. 14 வயசு ஒரு பையன் எனக்கு மெசேஜ் பண்றான், அண்ணா நான் வின்டர் ஆர்க் பண்ணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்ட்டு. 14 வயசு பையனுக்கு வின்டர் ஆர்க் பண்ணணும் நெசசரி இருக்குதா? ஜிம்முக்கு போகணும் நெசசரி இருக்குதா? இல்ல டயட் மெயின்டைன் பண்ணணும் நெசசரி இருக்குதா? இல்ல நீங்க உங்களோட ஆஃப் சீசன் இல்ல எல்லாம் ஃபுல்லாவே நீங்க டயட் மெயின்டைன் பண்ணி இப்படிதான் சாப்பிட்டுன்னு அப்படி இருக்கிறீங்களா? ஏன்னா இது ரொம்ப தப்பா போயிருக்குது. சின்ன சின்ன பசங்க தான் இந்த போன் எல்லாம் பாக்குறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, 18 வயசு ஆயிட்ட பிறகு தான் நீங்க ஜிம்முலயே போகணும். போயிருந்தோன்னே எத்துனோடனே வே ப்ரோட்டீன் கிரேட்டின் இது எடுத்து அப்படி டயட் அதெல்லாம் பண்ண தேவையில்லை. நார்மலா லிஃப்ட் பண்ணுங்க, நார்மலா நீங்க எப்படி புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் அந்த மாதிரி கூட பண்ணின்னு வரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த 14 வயசு 15 வயசு ஆப்ஸ் பண்ற வின்டர் ஆர்க் பண்ற தேவையில்லை. இதுதான் உங்களுக்கு நல்லா சாப்பிடுற வயசு, நல்லா படிக்கிற வயசு. இதுல நல்லா படிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஆடுங்க. இதெல்லாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரியா? ஒரு பிரதரா உங்களுக்கு சொல்றேன், ஒரு அண்ணாவும் உங்களுக்கு சொல்றேன்,